ஹாய் ஆல், இந்த வீக்கோட சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் அம்மா வீட்டுக்கு விசிட் போட்டாச்சு. அதனால் அம்மா வீட்டில் ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்ததும் கார்டனில் கொய்யா மரத்துலேருந்து கொய்யாக்காய் பறித்து கொய்யாக்காய் கட் பண்ணி சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா ஸ்பெஷலாக பூரி உருளைக்கிழங்கு மசால் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் என்னோட டயட்காக கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுட்டு ஸோ சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸு நான் ஒரே ஒரு பூரி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆசைக்கு கொஞ்சம் எக்ஸு, ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து கொஞ்சம் மட்டன் குழம்பு அண்ட் நாட்டுக்கோழி ஸ்பெஷல்னு டிசைட் பண்ணியாச்சு. அதனால் நாட்டுக்கோழி வாங்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. நாட்டுக்கோழி வந்துட்டு பெப்பர் கிரேவி மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு பெப்பர் சுக்கா பண்ணலாம், இதுதான் வந்து பிளானு. இன்றைக்கி ஆடி சண்டேன்றதுனால கூழ் வந்துருந்து. ஸோ கூழ் குடிச்சாச்சு. நடுவில் கூழ் குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கட்டிங்கோட நம்ம வேலையை நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. அம்மா வீடுனாலே நமக்கு ரெஸ்ட்டு தான். ஸோ கட்டிங் பண்ணி கொடுத்துட்டேன். அம்மா தான் ஃபுல்லாகவே பண்ணிட்டுருந்தாங்க. மட்டன் சூப் ரெடி பண்ணாங்க, மட்டன் கிரேவிக்கு ரெடி பண்ணிட்டுருந்தாங்க, நாட்டுக்கோழி கிரேவிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாட்டுக்கோழி பெப்பர் சுக்காக்கு தேவையான அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிருந்தாங்க. தேங்காய் எடுத்து வச்சு துருவி அதையும் அரைச்சிருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருந்தாங்க. சண்டே பிரதோஷத்துக்காக ஒரு வெஜ் கேங்கும் இருந்தாங்க. அதனால் வெஜ்ஜுக்கு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்காய், அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. ஸோ இது வெஜ்ஜு மக்களுக்கான இன்னைக்கு லஞ்சு. எங்களுக்கு இங்கே சைடில் நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்காக மட்டன் சூப்பு, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, இது ரெடி பண்ணிட்டு இருந்த கேப்பில் ரசமும் தாளிச்சிட்டாங்க. வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ சண்டேனா கண்டிப்பாக ரசம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே நாட்டுக்கோழி கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸும் இங்கே ரெடி ஆகிட்டு இருந்தது அடுத்த பேட்ச்சு. ஸோ நாட்டுக்கோழி கிரேவி இங்கே இதிலேருந்து கிரேவி கொஞ்சம் குழம்புக்கு தேவையான பீசஸ்லாம் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க பீசஸ் எடுத்து அந்த பெப்பர் சுக்காக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே கிரேவி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அதுக்கப்புறம் பெப்பர் சுக்காக்கு தேவையான அந்த மசாலா, அரைச்ச மசாலா கூட கொஞ்சம் ஃபைனல் டச்சுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண ஸ்பைசஸ், மிளகு, பெப்பர், சோம்பு இது எல்லாமே அரைச்சி ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு ஃபைனலாக கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இந்த இருக்கிற மிச்ச தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா ரோஸ்ட் ஆக விடணும். ஸோ அது முடிஞ்ச அப்புறமா ஃபைனலாக இந்த மாதிரி இறக்குனா நல்லா சூப்பரான பெப்பர் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் அவ்வளோதான். ஒயிட் ரைஸ், மட்டன் கிரேவி, பெப்பர் குழம்பு, நாட்டுக்கோழி, பெப்பர் சுக்கா, ரசம், கொஞ்சோண்டு பீட்ரூட் பொரியல். ஸோ பேலன்ஸ்டான ஒரு சண்டே லஞ்சு. இன்றைக்கி கொஞ்சம் டெசர்ட் கிரேவிங் இருந்ததுனால ஃபைனலாக நாங்கள் கொஞ்சம் சாக்லேட் ப்ரௌனி, அமூல் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம். ஸோ உங்களோட சண்டே எப்படி போச்சு? இந்த சண்டே விலாக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் பண்ணிங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விலாகில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.